but death is something which is not acceptable in hair transplant. சும்மா ஏதோ ஒரு சின்ன ஒரு சலூன் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த சலூனில் வந்து ஒரு டேபிள் இப்படி ஒரு டேபிள் போட்டிருக்காங்க, அப்படி ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. நடுவில் கரண்ட் போயிடுச்சு சார், டார்ச் லைட் வச்சு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க சார். ஸோ மேக்னிஃபைங் கிளாஸை தொடுறாங்க, பேஷண்ட்டை தொடுறாங்க. செல்ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க, பேஷண்ட்டை தொடுறாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ண நீங்கள் ஒத்துக்குவீங்களா? உங்கள் வீட்டில் யாருக்காவது அப்படி பண்ணால் ஒத்துக்குவீங்களா? How is it sterile? How can it be sterile? See, this is all there in YouTube. You can see there are a lot of YouTube channels which இது என்னமோ பெருமையாக போட்டுட்டு இருக்காங்க. Basically, the transplant பண்ணுறது it depends on where it is being done and who is doing it and how it's being done. ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா இல்லையான்றது டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இஃப் இட்ஸ் அ ப்ராப்பர் செட்டப் அண்ட் அ ப்ராப்பர் பிளேஸ், எல்லாம் செட்டப் கரெக்டாக இருக்கிறது, டாக்டர் தான் பண்ணுறாரு, ப்ராப்பர் பிளானிங் இஸ் தேர், ப்ராப்பர் ப்ரீ அண்ட் போஸ்ட் ப்ரொசீஜர் கேர், இதெல்லாம் இருந்துச்சுன்னா த காம்ப்ளிகேஷன் ரேட் கம்ஸ் வெரி லெஸ். ஸோ ஷார்ட் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் காமனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆர் ப்ளீடிங், இதான் வந்து காமனஸ்ட் காம்ப்ளிகேஷன் வருது. லாங் டேர்மில் வந்து இப்போ ஹேர் க்ரோத் சரியாக இல்லை, இல்லைனா வந்து வர ஹேரும் ஆங்கிள் சரியாக இல்லை, அது மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் புவர் பிளானிங் ஆர் புவர் எக்ஸிக்யூஷன். ஸோ நம்ம பேசிட்டு காம்ப்ளிகேஷன் படி பேசிகிட்டு இருக்கும்போது பட் டெத் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் அக்செப்டபிள் இன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். அந்த பேஷண்ட் பற்றி ஐ நோ பிகாஸ் ஹி வாஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஹி அண்டர்வென்ட் அ டிரான்ஸ்பிளான்ட். அதுக்கப்புறம் there were some issues and then he passed away. So the reason why they were identified is there were two reasons. ஒன்று வந்து infection. ஸோ the infection வந்து வந்தது ஒன்று. ரெண்டாவது வந்து there was also some local anesthesia toxicity சொல்கிறாங்க. பட் infection was the actual cause of death. ஸோ அதனால் infection வந்து can happen in hair transplant. So that is why we have to be very careful. That is why I'm saying it has to be done like a proper surgical procedure. Even in some clinics where doctors are doing, still it is not being done in a proper sterile way. But forget about the doctors. Just imagine non-medical people doing the transplant. சும்மா ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்டூடியோ மாதிரி வச்சு, ஸ்டூடியோ இல்லை, மேபி ஒரு சலூன் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த சலூனில் வந்து ஒரு டேபிள் இப்படி ஒரு டேபிள் போட்டிருக்காங்க, அப்படி ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. லைட்டிங் வந்து ஜஸ்ட் தே யூஸ் ஃபோக்கஸ் லேம்ப் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு 2 டெக்னீஷியன் உட்காந்து இங்கே பண்ணுறாங்க, பக்கத்துலேயே இன்னொரு 2 டெக்னீஷியன் உட்காந்து இன்னொரு பேஷண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நடுவில் வந்து there is a person who is passing inside with some food packetலாம். How is it sterile? How can it be sterile? எப்படி ஸ்டெரைலாக இருக்கும்? இது மாதிரி ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ண நீங்கள் ஒத்துக்குவீங்களா? உங்கள் வீட்டில் யாருக்காவது அப்படி பண்ணால் ஒத்துக்குவீங்களா? திஸ் ஆல் ஷுட் பி கண்டெம்ட். சி தே யூஸ் லூப்னா பேசிக்கலி அது மேக்னிஃபைங் கிளாஸ். ஸோ மேக்னிஃபைங் கிளாஸை தொடுறாங்க, பேஷண்ட்டை தொடுறாங்க. செல்ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க, பேஷண்ட்டை தொடுறாங்க. அந்த டெக்னீஷியன் பண்ணுறாரு. ஐ எம் சீயிங் திஸ் இஸ் ஆல் தேர் இன் யூடியூப். யூ கேன் சி தேர் லாட் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் விச் இது என்னமோ பெருமையாக போட்டுட்ருக்காங்க. திஸ் ஆல் ஷுட் பி கண்டெம்ட். சீனா உங்களுக்கே தெரியும், டாக்டர் போகிறாரு, க்ளவுஸ் போடுறாரு, நீட்டாக பண்ணுறாரு, அப்போ தெரியும் எதுக்கு க்ளவுஸ் போடுறாரு. இப்போ இந்த க்ளவுஸை போட்டுட்டு எல்லா இடத்தையும் தொட்டுட்டு வச்சிங்கன்னா, பேஷண்ட் மேலே கை வச்சிங்கன்னா, வாட் இஸ் த பாயிண்ட் இன் புட்டிங் த க்ளவுஸ்? யூஸ்வலி ஸ்கேல்ப் வந்து இட்ஸ் வெரி ரெசிஸ்டன்ட் டு இன்ஃபெக்ஷன். தட் இஸ் வை இத்தனை பேர் இத்தனை இடத்துல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் இவ்வளோ டெத்ஸ் தான் வந்திருக்கு, ப்ளஸ் இவ்வளோ பேருக்கு தான் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் வை இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு இந்த டாபிக் பற்றி பேசினா ஐ கெட் லிட்டில் பிட் எமோஷனல். தட் இஸ் வை ஐ ஹேட் அ பேஷண்ட். இஸ் மை பேஷண்ட். என்னோட பேஷண்ட் தான், ரொம்ப வருஷமாக என் கூட என்னோட ட்ரீட்மெண்ட்லாம் இருந்த பேஷண்ட்டு. கோவிட் டைமில் ஒரு நாள் நீங்கள் வர முடியல, ஒரு சென்டரில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டார். அவர் வந்தார். அதுக்கப்புறம் கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து முடியெல்லாம் வளர்ந்துருக்கு. எவ்ரி திங் இஸ் ஓகே, சம்திங் இஸ் க்ரோன், நாட் கம்ப்ளீட் க்ரோத், பட் ஓரளவு க்ரோ ஆயிருக்கு. அவர்கிட்ட கேட்டால், சார் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க சார், பண்ணும்போது வலிச்சுது சார், நான் வலிக்குதுன்னு சொன்னால் அவங்க காதிலே விழுகலை சார், அவங்க காதிலே வாங்கலை சார், ஆனாலும் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நடுவில் கரண்ட் போயிடுச்சு சார், டார்ச் லைட் வச்சு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க சார். ஸோ இது மாதிரிலாம் பண்ணால் எப்படி? ஸோ திஸ் இஸ் வாட் ஷுட் பி கண்டெம். அண்ட் ஸோ மெனி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர்ஸ் ஆர் நவ் கம்மிங் வேர் தேர் ஆர் நாட் ஈவன் டாக்டர்ஸே இல்லாமல் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இஸ் கோயிங் ஆன். அப்போ தான் இந்த டெத்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி வரிங். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக இந்த 3 டெத்தையும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, most of the places they wouldn't have done it in a proper hospital setting. It wouldn't have been done by a proper doctor who was not able to manage the post procedure complications varam irukku. They didn't know how to manage this. That is why this has happened. So it should be very careful.